ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். பல்வேறு விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள் காவேரியில் போதிய தண்ணீர் வராதனால, கர்நாடகம் தொடர்ந்து தீங்கிழைப்பதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தென்மேற்கு பருவமழையில் பெருத்த ஏமாற்றம், வடகிழக்கு பருவமழையும் போதிய அளவுக்கு பெய்யலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வறட்சி அப்படிங்கிறது தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய தற்கொலையும், பெண்கள் உட்பட விவசாயிகள் ஒரு 40க்கு மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அரசு இதில் தலையிடணும், மௌனம் காக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் என்று தீரும் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் முனைவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய திரு காவிரி தனபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு தனபாலன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை தான் கேட்டு நான் தொடர்பு நினைக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்து திரு தனபாலன். எங்களை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து கருத்து சொல்லுங்க. காவிரி டெல்டாவை பொறுத்தளவுக்கு சாகுபடி செய்துள்ள 11,35,000 ஏக்கர் பரப்பளவு இன்றைக்கு காவிரியினுடைய தண்ணீர் கிடைக்காமலும் பருவமழை பொழிவு இல்லாததுனாலையும் இன்றைக்கு நட்ட பயிரும் தெளித்த பயிர்களும் காய்ந்து கருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசே 4 தினங்களுக்கு உள்ள ஆணையம் அமைப்புன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்த மத்திய அரசு உச்சநீதிமன்றம் மீண்டும் 4 நாட்களுக்குள்ள அமைச்சிடுவீங்களான்னு கேட்ட பிறகு கூட நாங்கள் அமைப்போம், பட்டியல் தயார் செய்துவிட்டோம், 4 நபர்களுடைய பெயர்களை கொடுத்து விட்டோம் என்று சொன்ன நீர்வளத்துறை செயலாளர் மறுநாள் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னார். உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்ன பிறகு இன்றைக்கு நடந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விசாரணையில் அதற்கான முகாந்திரம் இருக்கிறது, இந்த தீர்ப்பை விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்ட நிலையில் அது உண்மையிலேயே அந்த நீதி தீர்ப்பு கிடைத்த பிறகு அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னா, அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பெல்லாம் சொன்னிச்சோ, காவிரி விஷயத்தில் என்ன உத்தரவிட்டதோ அது பூரா நடைமுறைக்கு வரணும். ஆனால் அது மாதிரி நடைமுறைக்கு வராத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் சங்கமோ தமிழக அரசோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்க டெல்லி உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக உடனடியாக ஆணையத்துக்கு ஒரு ஆணையம் என்கின்ற ஒரு புதிய அறிவிப்பை நீர்வளத்துறை செயலாளர் மூலமா அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே இயங்கக்கூடிய ஆணையங்கள்லாம் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாமே டெல்லிக்கு காவடி தூக்குற ஒரு நிலையை இந்த மாதிரி ஒரு ஆணையத்துக்கு ஒரு ஆணையம் அமைச்சு அப்போ தூக்கக்கூடிய ஒரு நிலையை இப்போ உருவாக்குறதுக்கு மத்திய அரசு தயாராகிட்டு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழகத்துக்கும் ஒரு பெரிய துரோக செயலை தொடர்ந்து மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பில் உச்சபட்ச அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு. அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் நம்ம வேற ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு நிகழ்வை இன்றைக்கு காலம் கடத்துற ஒரு சூழ்நிலையால் இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சு. உங்க முதற்கட்ட கருத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தொடர்ந்து அடுத்த தளங்களுக்கு போக விரும்புகிறேன், நான் அடுத்தடுத்து வர விரும்புகிறேன். நான் திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் குறிப்பிடுவது எல்லா நதிநீர் பிரச்சனைகளுக்கும் ஒரே ட்ரைபியூனல் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு விவசாயிகள் அமைப்புகள் மத்தியில், பல்வேறு அரசியல் கட்சி மத்தியில் எழுந்திருக்கு. ஆனால் இது சார்ந்த ஒரு போதிய அழுத்தத்தையோ ஒரு ஆழமான கருத்தையோ தமிழக அரசு வலியுறுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அவருடைய அந்த விளக்க உரையில் அது மாதிரி குறிப்பாக மாநில அரசு மட்டும் குற்றச்சாட்டு சாட்டல, அதை ஒட்டி அவர் கேள்வியை கேட்கிறார். அவருக்கு அது அவர் மிகச்சரியான ஒரு புரிதலோடு தான் அவருடைய இந்த எண்ணங்களை முன் வச்சிருக்கார். மழை பற்றாக்குறை, அது காலத்தில் பெய்யாத ஒரு காரணம், காவிரி நதிநீர் பற்றாக்குறை, இந்த ரெண்டுமே தான் அவருடைய காரணமாக அவர் எடுத்து சொல்கிறார். இது ரெண்டில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது.
ஆனால் இந்த மாநில அரசு பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது நீங்கள் இப்போ இதே கோரிக்கை அன்னைக்கு யாரும் கேட்காததுக்கு முன்னாடியே முதலமைச்சராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த முறை முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகரத்தை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களையும் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை அமைந்தது கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும், விவசாய சங்கங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிச்சாங்க. இப்பயே அறிவிக்கல இல்ல, இப்பவும் அதற்கான கட்டம். அதாவது இன்றைக்கு வந்து தமிழக அரசியல் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு அறிவிப்பீங்களா? நாம் இழந்திருக்கிறோம். நாங்கெல்லாம் இறந்த பிறகு செத்த பிறகு அறிவிப்பீங்களா? இல்ல, இப்போ நீங்க ஒன்று மறுக்க முடியாது. வேற எந்த அரசியல் கட்சியை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரட்சி தலைவி அம்மாவினுடைய தலைமையிலான 2016 தேர்தல் அறிக்கையிலேயே விவசாயிகளுக்காக 60க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை ஈரோட்டில் அவர்கள் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சொன்னார்கள். செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எழல இந்த ஒரு வறட்சி மாநிலங்கிற ஒரு கோரிக்கை இருந்தாலும் வாக்குறுதியை பத்தி கேட்கறது. இந்த வறட்சி மாநிலங்கிற கோரிக்கையை அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. திரு தனபாலன் சொன்னது போல அப்படி இருக்கும்போது நாங்க இப்ப யோசிக்கிறோம், முன்னாடி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன்? இல்ல, நாம வந்து இந்த சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக்காம இதை வந்து நீங்க வந்து பொருட்படுத்தாமே நம்ம வந்து இந்த இதை ஆய்வு நடத்த முடியாது. அதாவது மத்திய அரசு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த உடனே நிதிநிலை அறிக்கை, சட்டப்பேரவை விவாதம் கூட்டம், அதற்கு பிறகு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 3 மாதத்துக்கு சரியா ஏறக்குறைய 70 நாட்களுக்கு மேல மருத்துவமனையில, அப்புறம் அவருடைய துயரம் மிகுந்த அந்த இழப்பு, அவங்க விவசாயிகள் மேல, காவிரி விவசாயிகள் மேல ஒரு பெரிய அக்கறை கொண்டு வந்தாங்க. ஆனா அரசு இயந்திரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் என்ன செஞ்சதுங்கிறது தான் கேள்வி. மத்திய அரசுடைய அறிக்கையே சொல்லுது வறட்சி மாவட்டம்னு அடையாளமே காணல தமிழ்நாடு. நாங்க கேட்டு போன்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பெறுவோம், இவங்க அடையாளமே காணல அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஒரு ஜென்யூன் நீட் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, அதை நீங்களும் ஏத்துக்கிறீங்க. இவ்வளவு தாமதமா வறட்சி மாவட்டம் எதுன்னு அறிவிக்கிறதுல? ஒரு வறட்சி மாவட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் ஒரு வாரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எவ்வளவு வருஷம் ஆகும்? ஈவன் ஒரு இறந்து போற ஒரு விவசாயி இறந்து போனால் கூட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை உறுதிப்படுத்தணும், விவசாய காரணங்கள் சூழ்நிலையில் இருந்ததான்னு. ஆக மரபு ரீதியான அரசு நடவடிக்கைகள் இருக்கு. ஆக இது வந்து ஏற்கனவே இவ்வளவு அக்கறை உள்ள ஒரு அரசு இதை வந்து நிறைவேற்றாமல் போவது இல்லை. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல வந்து ஒரு புயல் நடுவில் சென்னையே ஸ்தம்பித்து போனது உங்களுக்கு தெரியும். ஆக தொடர்ந்து இருப்பதனால ஏன் இந்த ஒரு டைம் பவுண்ட் இதற்குள்ள ஏன் முடிக்கல அப்படின்னு கட்டாயமாக விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதிலே இந்த அரசு கடந்த காலங்களிலும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில விவசாயிகளுடைய உற்ற தோழனாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. புரட்சி தலைவி அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே கூட காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக தனி மனிதராக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் தொடுத்தவர். ஓகே, நான் திரு தனபாலன் அவர்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு தனபாலன், நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க? திரு தனபாலன் கேக்குதா? சொல்லுங்க. இல்ல அவர் சொன்ன தகவல்களுக்கு நீங்க குறுக்கீடு செஞ்சிருந்தீங்க, பதில் சொல்ல விரும்புவீங்க. ஐம் கிவிங் யூ டைம் நவ. உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன் இப்போ. அதாவது காலம் தாழ்ந்த நீதி என்பது அதர்மத்துக்கு சரின்னு தான் அர்த்தம். எப்படின்னா காலம் தாழ்த்தி ஒரு நீதியை வழங்கினா அதனால ஒன்றும் இல்லை, அது ஒரு குற்றவாளிக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும் போது அதுக்கு சில மரபுகள் இருக்கு, ஃபார்மாலிட்டி இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்தை ஒரு மாநிலத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிப்பதற்கு தேசிய பேரிடர் மட்டும்தான் மாவட்டங்களையும் வறட்சி மாவட்டமா தமிழ்நாட்டில் அறிவிச்சாங்கன்றது நீங்க மறந்து போக. அதனால ஒண்ணும் பிரயோஜனம் நடந்தது என்ன? அதனால நீங்க அறிவிச்சதுனால நடந்தது என்ன இருக்கிறது? இனி இது தொடரும் என்ன? அந்த வழியிலே இது தொடரும். நாங்க என்ன கேக்குறோம்னா ஐயா, அதாவது இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க, ஏற்பட்ட கஷ்டத்தை சொன்னீங்க, முதல்வர் இறந்து போனது, நிகழ்வுகள் நடந்தது, மருத்துவமனையில் இருந்தது, எல்லாம் உண்மை ஏத்துக்கிறோம். நாங்க ஒன்றும் மறுக்கவே இல்லை. நாங்கள் மனிதாபனம் உள்ளவர்கள் தான். ஆனால் இந்த நாட்டில் எது நடக்கல, அரசு எந்திரம் அத்தனையும் நடந்து கொண்டுதான் இருந்தது. நடக்கலன்னு எதையுமே நீங்க மறுக்க முடியாது. மாசம் 28ஆம் தேதி சம்பளம் போட்டோம், கூட்டம் நடத்தணும், சட்டமன்றம் கூடணும், பாராளுமன்றம் கூடணும், துக்க நிகழ்ச்சி அனுசரிச்சோம், எல்லா பதவிகளையும் மாத்தணும், ஏத்தணும், இறக்கணும், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா
11 லட்சம் இந்த தமிழ்நாட்டுக்கு உணவு உற்பத்தி செய்து கொடுத்த விவசாயிகள் 45 பேர் இறந்து போயிருக்கிறான். இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ எங்க அமைச்சர்களோ ஒரு பகுதியில் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். மரபுன்னு சொல்றீங்க. என்னையா மரபு? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சட்டம் மாவட்ட நிர்வாகம் தேசிய பேரிடர்ல நான் 30% கீழே மழைப்பொழிவு குறைஞ்சு போயிட்டுனா அந்த பகுதியை வறட்சியால் பாதித்த பகுதியை அறிவிக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா டெல்டாவில் 68% மழைப்பொழிவு வந்து குறைவு அப்படின்னா 3 பங்கு அளவுக்கு மழை குறைவு இருக்கும் போது ஏன் நீங்க இதுவரைக்கும் அறிவிக்கல? இரண்டாவது, தேசிய பேரிடருக்கு குழுவை வந்து பார்வையிடுறதுக்கு நீங்க செய்ய வேண்டாம். மத்திய அரசு நீங்க கூப்பிட மாட்டீங்களா? ஒரு அழைப்பு இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? நீங்க விரைந்து செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு அழைப்பு கூட நீங்க இன்னொரு கொடுக்கல. ஓகே, ஒரு சிறிய வருத்தமானது என்னன்னா புயல் அடித்த பாதித்த மக்களும் எங்க மக்கள் தான், அந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் எங்க மக்கள் தான். ஆனா அவங்க பாதிப்பை உடனே உணர்த்தும் விதமாக மத்திய பார்வையாளர் குழுவை நீங்க அழைச்சிங்கல்ல. ஆனா மாநில அரசு அதுக்கு முன்னாடியில இருந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாயி பயிரிட்ட பயிர்களுக்கு அரசாணைப்படி 180 நாளுக்கு தண்ணி கொடுக்கணும். ஆனா 35 நாள் தான் தண்ணி கொடுத்துருக்கீங்க. பயிர் காஞ்சி கருகுனுச்சுல, அன்னைக்கு உடனே நீங்க கூப்பிட்டுருக்கணும்ல மத்திய அரசை. இதுவரைக்கும் மத்திய பார்வையாளர்களை நீங்க கூப்பிடல. அதுக்கு அடுத்து முதலமைச்சர் டெல்லிக்கு போன போது கூட வறட்சியால் பாதித்த மாவட்டமா அறிவிக்கணும்னா மரபுரிமையான சந்திப்பிலேயே இவங்களை எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார். திரு தனபாலன் அவர்கள் சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தார். வறட்சி மாநிலமா வறட்சி மாவட்டமா ஒரு மாவட்டத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை கூட நீங்க அறிவிக்கல அப்படின்னு நீங்க திரு OPS பிரதமரை சந்திச்ச வலியுறுத்தின விஷயங்கள்லாம் சொன்னீங்க. காவிரி மேலாண்மை வாரியம் இந்த மாதிரி அம்சங்கள் முதல் சந்திப்பிலேயே வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை முன் வச்சு. ஆனா விவசாய அமைப்புகள் தொடர்ந்து போராடக்கூடிய இந்த ஒரு வறட்சி மாநில அறிவிப்பு, அதற்கு மத்திய உதவி, இவையெல்லாம் அட் கிரேட் டெப்த் இன்னும் கேட்கப்படலை இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தப்படலை இல்லையா? இல்லை, அவர் வந்து இந்த முதல் சந்திப்பு ஒரு மரபுதியான சந்திப்பு, இதிலே அவர் வலியுறுத்தி இருக்காரு. அதுதான் வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு மாநில அரசு மட்டுமே எடுக்கிற முடிவு இல்லை, மத்திய அரசினுடைய அந்த ஆதரவோடு தான் இந்த வறட்சியை கையாள என்ன உதவியை கோரி அவங்களும் வந்து பார்க்கணும், என்ன பார்க்கணும், அவங்களும் வந்து அந்த குழுவும் வந்து பார்வையிடணும், நம்முடைய குழுவும் பார்வையிடணும், ஒரு திட்ட மதிப்பீடு செய்யணும். அதாவது ஒரு அரசனுடைய நிர்வாக செயல்பாடுகள் என்பது அவர் என்ன மரபு, அதாவது அவருடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விவசாயினுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னையா மரபுனா, ஜனநாயகம் என்பது ஒரு பக்கம் ஒரு கரை மரபு, இன்னொரு பக்கம் சட்ட மரபு, இந்த 2 கரையை இணைஞ்சு ஓடுற ஒரு செயல்பாடு தான் ஜனநாயகத்தினுடைய அரசு செயல்பாடு. அந்த கரைகளை உடைச்சிட முடியாது ஒரு அரசு. கடந்த காலங்களிலேயே இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அரசால நம்பிக்கை தரப்பட்டிருக்கிறது, உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கு உரிய ஏற்பாடுகளை எப்போதும் இது விவசாயிகளுடைய நண்பனாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது, இப்போதும் துணை நிற்கிறது. ஆர்வத்தோடு தான் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு இந்த அரசு எல்லா வகையிலும் முனைந்து கொண்டிருக்கிறது. 45 விவசாயிகள் பெண்கள் உட்பட இறந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை அது எடுக்கப்பட்டது? உடனடியாக அங்க இருக்கிற வட்டாட்சியர், மாவட்ட தலைவர் அவர்கள்லாம் போய் உடனே பார்வையிட்டு அதுல இருக்கிற சில கட்டங்களில் விவசாய காரணத்துக்காகவே இறக்கல அப்படின்னு உண்டு அரசுக்கு தெரிவித்து, அதாவது இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவருக்கு என்ன, அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனையை எந்த மனிதாபிமானத்தோடு இந்த அரசு பார்க்கிறதோ அதே மனிதாபிமானத்தோடு இன்றைக்கு தமிழக அரசினுடைய கடந்த கால சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய வந்து இழப்பில் அவர்கள் சந்திச்சு இப்போ வந்து அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு வடிவத்தோடு அவங்க வந்திருக்காங்க. ஆக இந்த சூழ்நிலையில அவங்களையும் இவங்க மனிதாபிமானத்தோடு பார்க்கணும். அவர் சொல்ற மாதிரி எந்த நிர்வாக பணியும் நின்று போகல, பணிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, அரசு நிர்வாகம் இயங்கிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கிறது ஒரு தமிழ்நாடு சுபீட்சமாகவும் சீராகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை அல்ல, இதுல வந்து ஒரு கொள்கை முடிவு. வறட்சினார், அதாவது சொல்றேன், தமிழ்நாட்டில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா சென்னை தலைநகரத்தை அவங்க வழியில செய்யலாமே, தலைநகரத்தை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களையும், அந்த மாதிரி வந்து வேற எந்த காலத்திலும் சுதந்திர இந்தியாவிலேயே இருந்தது இல்லை தமிழ்நாட்டில், அதை செய்தார்கள். திரு தனபாலன் உள்ள நிகழ்வை பேசுங்க, சொல்லுங்கய்யா.
இல்ல இந்த இந்த ஒரு காவிரி விவகாரத்துல ஒரு 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 ட்ரைபியூனல் வந்து அனைத்து நதிநீர் பிரச்சனைக்கும் வேணும், அதை நாங்க அமைக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அதை தமிழக அரசு எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசு உடனடியாக அதை வந்து கண்டிச்சிருக்கணும். இதை மாதிரி செய்யறது எங்களுடைய காவிரி விஷயத்துல எங்க விவசாயிக்கு எதிரான ஒரு நிகழ்வை உண்டு பண்ணோம். ஏற்கனவே ஒரு வந்து நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்து போன ஒரு நிலையில ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டிய ஒரு இறுதி கட்டத்தில் நிற்கும் போது அதை முடக்கிற விதமா இதை மாதிரி ஒரு செயலை செய்றீங்களேன்னு மத்திய அரசு மாநில அரசு கண்டிச்சிருக்கணும். ஒரு குறைந்தபட்ச ஒரு கடிதமாவது எழுதியிருக்கணும். ஆனா ஒண்ணுமே செய்யல. பிரதம அமைச்சரோட கோரிக்கை மனு வந்திருக்காங்களே, அதுல வலியுறுத்தி இருக்காங்களே. அதான் கோரிக்கை மனு எதுக்குங்க? நீங்க யாருங்க? மத்திய அரசு ஒரு மாநில அரசு நீங்க என்ன போய் கோரிக்கை மனு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நான் ஒரு விவசாய மாநில அரசு மத்திய அரசின் பேர்ல என்ன நீங்க என்ன கேட்கணும்? அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க மத்திய அரசுகிட்ட மத்த விஷயத்தை எல்லாம் பேசுறீங்க. நீங்க போய் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கறதும் ஒரு கடிதம் கொடுக்கறதும் என்னன்னா ஒரு விவசாய சங்க தலைவர் செய்யற வேலைங்க. நீங்க ஒரு தமிழகத்தோட ஒரு முதல்வர், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்த போது உடனே நீங்க வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கணும். உச்சநீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடுத்திருக்கணும். ஆனா அதெல்லாம் நீங்க இன்னும் செய்யல. நீங்க அரசியல் கருத்து தடுக்கிறீங்களா ஒரு நிகழ்வுனால வந்து கருத்து உங்களுடைய கோரிக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்களா? எதுல நீங்க உங்களுக்கு அரசியல் கருத்து நடைமுறைப்படுத்துறது? தமிழக முதல்வர் உயிரோட இருந்திருந்தா முதலமைச்சர் அம்மா உண்மையிலேயே செல்வி ஜெயலலிதா அவர் முதலமைச்சராக ஒரு முதல் சந்திப்பு எங்க நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அம்மா உடல்நிலை வந்து சரியில்லாம மருத்துவமனையில் தங்கினதுனாலையும் இன்றைக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துறத காலதாமதம் படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய நிகழ்வு கஷ்டம் என்னன்னா இன்னைக்கு உள்ள நிகழ்வுகள்ல ஒரு மிகப்பெரிய சோதனை கட்டம். நாங்க பெத்த புள்ள எப்படி சாவுமோ அது மாதிரி நட்ட பயிரெல்லாம் இன்னைக்கு கருகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மரபு கேட்கறீங்க. நீங்க 1,75,000 கோடி ரூபாய்க்கு ஒரு நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறீங்க. பஞ்சப்படிக்கு தனியா நிதி ஒதுக்குனீங்க. ஆனா பஞ்ச நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களா? பேரிடர் நிதி அப்படி ஒரு நிதி ஒதுக்கி இருந்தா இன்னைக்கு நாங்க கஷ்டப்படும் போது எங்களை கை தூக்குவதற்கு உடனடியாக நீங்க முடிவெடுக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆண்டு முடிஞ்சு போன ஒரு காப்பீடுக்கு இன்றைக்கு பணம் செலுத்த பாதிச்ச நாங்க எப்ப நாங்க வந்து காப்பீடு வாங்க முடியும்? இன்னைக்கு அடுத்த காப்பீடு, அடுத்த பயிர் பாதிப்பு இன்றைக்கு கூட தனியார் மயப்படுத்திருக்கீங்க. தனியார் மயப்படுத்தினதுக்கு நீங்க ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? விளைவு என்ன? 100% பாதிச்சா 60% தான் எங்க முக்கியமான சில கருத்துக்களை நஷ்ட ஈடே கிடைக்கும். இறுதியான கருத்து திரு தமிழரசனுடைய கருத்தை கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல செல்வி ஜெயலலிதா மேலாண்மை வாரியம் அமையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தவங்க. இன்னைக்கு அதற்கு முரணா இல்ல அதுக்கு மாறா ஒரு குழப்பமான ஒரு ட்ரைபியூனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அனைத்து பிரச்சனைகளுக்கும் சொல்லும் பொழுது அவர் இருந்திருந்தா இதை மிக கடுமையாக எதிர்த்திருப்பார். அந்த அழுத்தம் இன்னைக்கு இல்லைன்னு விவசாய அமைப்புகளிலிருந்து எதிர்கட்சிகள், அநேக எதிர்கட்சிகள் கருதுகின்றார். அந்த உணர்வு அர்த்தமற்றது, நியாயமற்றது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைய சூழல்ல வந்து அப்படிப்பட்ட நீங்களே சொல்ற அந்த மாபெரும் ஆளுமை இன்றைக்கு ஒரு அகால இழப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆக ஒரு புதிய அமைச்சரவை உருவாகி இருக்கிறது. ஒரு புதிய முதலமைச்சர் முதல் முறையா மரபு ரீதியா சந்திக்கிறார். அந்த மரபு ரீதியான சந்திப்பு ஒரு முதலமைச்சர் உடனடியா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் பிரதமரை சந்திக்கிறார். பிரதமர் சந்திக்கிறப்ப இதெல்லாம் வலியுறுத்துறார். இனிதான் வந்து முறையான ஜனநாயக ரீதியான மத்திய மாநில உறவுகளில் மாநிலத்தின் பேரில் மத்திய அரசு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை, அக்கறையை அது தாக்குவதோ, கண்டிப்பதோ, கோருவதோ இதற்கு பிறகு வருகிற நடவடிக்கைகள். இது ஒரு கிரைசிஸ். நீங்க ஏன் முதல்ல வந்து இந்த ஒரு கிரைசிஸ்ல நீங்கள் வந்து அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இந்த மாதிரியான அதாவது நான் தான் சொன்னேன், எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு உங்களுடைய பிரச்சனைகளை அணுகுவது நியாயமாக இருக்குமோ அதே போல அதே மனிதாபிமானத்தோடு இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல இந்த அரசு மாறுபட்ட அரசு அல்ல, எதிரான அரசு அல்ல, உங்களோடு இருந்த அரசு, உங்களுக்கு தோழமை கொண்டிருந்த அரசு, உங்களுக்காக பாடுபடுகிற அரசு என்பதை நீங்கள் புரிந்து அந்த ரீதியில் உங்களுடைய நடைமுறைகளை செயல்படுத்த அரசு செத்த பிறகு நீங்க பாடுபடுவீங்களா?
எங்களுக்காக கஷ்டப்படுவீங்களா? எங்களுக்காக செய்வீங்களா? இது நாம் வந்து ஒரு இந்த விவாதம் மாதிரி நம்ம விவாதம் பண்ண முடியாது. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நாங்களும் ஒரு கிரைசிஸ்ல இருக்கோம்னு அரசு தரப்பு சொல்லுது. விவசாயிகளுடைய கிரைசிஸ் எவ்வளவு நாளா தொடருது, அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு விவசாய அமைப்பை சேர்ந்த திரு தனபாலன் அவர்கள் சொல்றார். அரசுடைய ஒரு சங்கடமான நிலை புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா அதே வேளையில விவசாயிகளுடைய இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அதி முக்கியத்துவத்தோடு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அரசு கையாள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அரசு செய்யுமா, எவ்வளவு விரைவில் செய்யும் பொறுத்து வந்து பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.